நான் 100 கூட்டங்களில் பேசுவதை ஒரு குறும்படம் கொண்டு போய் மக்களிடம் சேர்த்துவிடும். என்னன்னு என்னை பழி வாங்குறதுக்காக 2 பேரையும் உட்கார வச்சு அந்த சால்ட் படத்தை அவர் போட்டு காட்டினார். எதுக்கு கொண்டு போடுறானுங்க, எதுக்கு சண்டை நடக்குதுன்னே தெரியல. இயக்குனர் ஸ்ரீதர், கே. பாலச்சந்தர், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், விசு எல்லோரும் அமர்ந்திருக்கிற இந்த அரங்கத்திற்கு என் அன்பு வணக்கம். இதை நான் சொல்வது பெரியதில்லை, அண்ணன் தானுவே அதை ஏற்றுக்கொண்டு சொல்லியிருக்கிறார் என்பதை விட உங்களுக்கு பெரிய சிறப்பு வேறொன்றும் இல்லை. அண்ணன் தானு அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கிற அருமை இயக்குனர் பிரேம் அவர்களே, அன்பான இயக்குனர் சுரேஷ் அவர்களே, எங்களுடைய பேரவை தோழர்களே, இந்த குறும்படங்களை தயாரித்திருக்கிற திறமை வாய்ந்த அடுத்த தலைமுறையினுடைய புதிய திசை காட்டுகிற இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். குறிப்பாக இந்த பணி அனைத்தையும் தொடங்கி எடுத்து நடத்தி முடித்திருக்கிற தம்பி பிரவீனுக்கு இந்த மேடையில் என்னுடைய பாராட்டுகள். மிக அண்மையில் எங்கள் பேரவையில் 3 விதமான பிரிவுகளை தொடங்கினோம். ஏற்கனவே பல பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று இளைஞர் அணி, இன்னொன்று மாணவர் பேரவை, 3வது தகவல் தொழில்நுட்ப அணி. இந்த 3 அணிகளையும் மிகச் சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கிற தம்பிகள் தீபன், அருள்ஜோதி பாபா, பிரவீன் மூவருக்கும் குறிப்பாக பேரவையின் சார்பில் நான் நன்றி சொல்ல வேண்டும். சரியாய் சொன்னால் நன்றி உரை பிரவீன் தான், ஆனால் அதையும் சேர்த்து நீங்களே சொல்லிவிடுங்கள் என்று அவரை மேடையில் உட்கார வைப்பதே பெரும்பாடாக இருந்தது. கடைசி வரைக்கும் மேடைக்கு வர மறுத்தார். மேடைக்கு வர மறுக்கிறவர்கள் தான் பல காரியங்களை பெரிதாக செய்கிறார்கள் என்பது புரிகிறது. இந்த திரைப்படங்களை பார்த்தபோது உண்மையாகவே நான் 100 கூட்டங்களில் பேசுவதை ஒரு குறும்படம் கொண்டு போய் மக்களிடம் சேர்த்துவிடும் ஆற்றல் உடையதாக இருக்கிறது. எனவே உங்கள் அனைவருக்கும் உங்களின் திறமைகளுக்கெல்லாம் எங்களினுடைய தலைதாழ இந்த வணக்கங்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தம் 23 படங்கள் போட்டிக்கு வந்தன. பிரவீன் என்னிடத்திலே சொல்லுகிற போது நான் கேட்டேன், நாம் போட்டி வைத்தால் படம் எல்லாம் வருமா என்று கேட்டேன். வந்தது. 23 படங்கள் வந்தன. அதில் 9 படங்களை நானும் பார்த்தேன். அதற்கு பிறகு வந்த 23ஐயும் இன்னும் பார்க்கவில்லை. எனக்கு வந்திருக்கிற ஆர்வம் 23 படங்களையும் பார்த்துவிட வேண்டும் என்பது. நேரம் கருதி 5 படங்களை மட்டும் திரையிட்டோம். இந்த படங்களை கவனித்து பார்க்கிற போது பல செய்திகள் நமக்கு புரியும். வரக்காஃபியில் ஒரே ஒரு சின்ன போகிற போக்கில் ஒரு காட்சி வரும். 3 பேர் ஓடுவார்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவர்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். வயிறை நிரப்புவதற்காக இவர்கள் ஓடுகிறார்கள், வயிற்றை குறைப்பதற்காக அவர்கள் ஓடுகிறார்கள். ஒட்டு மொத்தமாக வயிறு தான் உலகத்தில் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த அன்புக்கு எண் 1ஐ அழுத்துங்கள் என்கிற அந்த தலைப்பே எனக்கு வித்தியாசமாக இருந்தது. நாம் எங்கேயாவது கேஸ் சிலிண்டருக்கு பதிவு செய்தால் தமிழில் வேண்டுமானால் 1ஐ அழுத்துங்கள், ஆங்கிலம் என்றால் 2ஐ அழுத்துங்கள் என்று கேட்டிருக்கிறேன். அன்பு வேண்டுமானால் எண் 1ஐ அழுத்துங்கள் என்று ஒரு படம். அந்த 2.25 நிமிடம் அந்த படம். 2.25 நிமிடங்களில் ஒரு செய்தியை சொல்லிவிட முடியும் என்பதே ஒரு பெரிய வியப்பு. அதில் கடைசியாக முடிகிற அந்த உரையாடல் தான் என்னை அப்படியே நெஞ்சில் தைத்தது. அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் கற்றுக்கிறேன்ப்பான்னு. அதோடு முடிஞ்சிருந்தால் அது பெரிய விஷயம் இல்லை. அவன் சொல்லுவான், நானும் கற்றுக்கிறேன்னு. அதாவது உலகத்தில் அத்தனை பேரும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவரிடமிருந்து இன்னொருவர் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த சால்ட் படத்தில் எனக்கு ஒரு சிக்கல் வந்தது. இதை தம்பி பிரவீன் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தார். நான் என் மனைவியோடு பார்த்தேன். அது எவ்வளவு குற்ற உணர்வாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் டீ கூட போட தெரியாது. எனவே எனக்கு தெரிந்த ஒரே ஒரு சமையல் பணி வெந்நீர் சுட வச்சுருவேன். அது கெட்டில்லை, அதை தவிர எதுவும் தெரியாது. வேணும்னே என்னை பழி வாங்குறதுக்காக 2 பேரையும் உட்கார வச்சு அந்த சால்ட் படத்தை அவர் போட்டு காட்டினார். பல வீடுகளில் உண்மையாக அதுதான் நடக்கும். நீங்கள் அப்படி செய்தால் ஆண்களின் நிலைமை அப்படித்தான் இருக்கும். இதை ஒரு குற்ற உணர்வோடு தான், கற்றுக்கொள்ளவில்லையே என்கிற குற்ற உணர்வோடு தான் சொல்கிறேன். இதில் அண்ணன் தானு என்னை கேட்டாங்க, இயக்குநர்கள் பிரேம், சுரேஷ் 2 பேரையும் உங்களுக்கு தெரியுமான்னு. தெரியாது, நான் இன்னும் பார்த்ததே இல்லை, இன்றைக்குத்தான் பார்த்தேன். உண்மையாகி சொன்னால் இயக்குனர் சுரேஷ் வரும்போது யாரோன்னு சொல்லி நான் நின்றுட்டேன்.
அப்புறம் வந்து சொன்னாங்க அவர் தான் இயக்குனர். நான் அவருடைய படத்தில் இருக்கிற அந்த முதிர்ச்சியை பார்க்கிற போது இந்த இளைஞர் என்று நான் நினைக்கவில்லை. அதே மாதிரி இந்த 96ம் மெய்யழகனும் பார்த்து வியக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவருக்கு எவ்வளவு துணிச்சல் பாருங்கள். 2 பேரை படம் பூரா பேச வைக்கிறாரு. 96ல் 2 பேர் பேசிகிட்டே இருக்கிறான், மெய்யழகனில் 2 பேர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த துணிச்சல் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்த படத்தில் ஒரே ஆள் தான்னாரு. இதுவரைக்குமாவது 2 பேர், வரப்போகிற படத்தில் ஒரே ஒரு ஆள் பகத் ஃபாசில் மட்டுமே பேசி எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். எனவே அவர்கள் அதே போல் இந்த சிறை தம்பிகள், நம்முடைய திராவிட செல்வன், மணி, சொக்கலிங்கம், பிரவீன் எல்லோரும் சேர்ந்து அந்த படத்தை பார்த்தோம். அந்த படம் பார்த்தது எப்படி என்றால், இந்த பிள்ளைங்கள்லாம் படம் போகணும்னு முடிவுக்கு வந்துட்டு அதை அம்மாட்ட வந்து சொல்லி எப்படியாவது ஐயாட்ட தேதி நேரத்தை வாங்கி எல்லோருமாக போய் ஒரு படத்தை ஒரு 8-9 பேர் பார்த்தோம். என்ன படம் என்ன கதைன்னு தெரியாது. போய் பார்த்தபோது அந்த சிறை, நான் அடுத்த நாளே எழுதினேன், அந்த படம் முடிந்து போய்விட்டது, ஆனால் இன்னமும் அந்த சிறையிலிருந்து நாங்கள் வெளியில் வரவில்லை என்று எழுதினேன். அது உண்மையும் கூட. செல்வின் சொன்னார், அடுத்த ஆண்டு இதே மாதிரி ஒரு குறும்பட போட்டி நடத்துங்கள் என்று ஒரு அறிவிப்பை இந்த மேடையில் சொல்லிடுறேன். குறும்பட போட்டி அல்ல, ஒரு குறும்பட திருவிழாவையே நடத்திடுறேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலையே திராவிட இயக்க தமிழர் பேரவையாக நடத்தி விடுகிறோம். நீங்கள்லாம் வரணும் கண்டிப்பாக. செல்வின் வந்து 1 வருடம் இருக்குது, பணம் தேர்த்திடலான்னாரு. நான் ஒரே நாளில் தான் தேர்த்தினேன், அண்ணன் தானுக்கிட்டேன். அதான் ஒரு உண்மை. என்னென்னா, நான் அவர்கிட்ட கேட்டது, ஏதாவது ஒருவருக்கு கொடுக்குற பரிசை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும்னு, நீங்கள் நிகழ்ச்சியை நடத்துங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படி உடன்பிறக்காத சகோதரர்களாக பலரும் இருக்கிறார்கள். எங்கள் குடும்பமே, இங்கே என்னுடைய அண்ணன் வந்திருக்கிறார், குடும்பமே வந்திருக்கிறது. சரியாக சொன்னால் இதற்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிற எங்கள் குடும்பத்தின் மூத்தவர் அண்ணன் எஸ்பி முத்துராமன் வந்திருக்கணும். அவருடைய வயது காரணமாக நான் சொல்லலை. சொன்னால் என்ன செய்வார்னா, கண்டிப்பாக வருவேன்ட்டு 4 மணி நேரம் வந்து உட்காந்துருப்பார். அதனால சின்ன சுவாமிநாதன் மட்டும் வந்திருக்கிறார், எங்கள் அண்ணி வந்திருக்கிறாங்க, குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள். நான் எங்கள் குடும்பத்தினர் என்று இனிமேல் சொன்னால் அது உங்கள் எல்லோரையும் சேர்த்து. இது ஒரு குடும்பம், ஒரு கலை குடும்பமாக. எனக்கு உண்மையாகவே அந்த அரைவேக்காடில் நடித்த குட்டி பையனை பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பம் இருந்தது. அதனால தான் மேடையில் வந்தோடனே நான் அவனோட பக்கத்தில் நின்று ஒரு படம் எடுத்துட்டேன். அதனால் அது ஒரு பெரிய வாய்ப்பு. அத்தனை பேருக்கும் எங்கள் வணக்கம், வாழ்த்துகள். நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த படம், எல்லோரும் ஹோலி வாட்டரை சொன்னாங்க, அது குறும்படம் அல்ல, சினிமா. அவ்வளவு தூரம் நீங்கள் பண்ணியிருக்கிறது ஒரு திரைப்படத்தையே பண்ணியிருக்கிறீங்க. அந்த அரைவேக்காட்டில் உள்ள ஆழமான ஒரு செய்தி இருக்கிறது, அரசியல் இருக்கிறது. இந்த நாட்டில் சாதி என்பது எங்கெல்லாம் இருக்குது? உணவில், உடையில், உடுத்தும் முறையில், பெயரில், திருமணத்தில், வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும் இந்த சமூகத்தில் சாதியே முடிவு செய்கிறது. ஒரு முட்டை சாப்பிடுவதற்கு கூட சாதி எவ்வளவு குறுக்கே நிற்கிறது என்பதை எடுத்து சொன்னார்கள். ஹோலி ஒரு பெரிய தயாரிப்பு. ஆனாலும் அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கான அடிப்படை என்னவாக இருக்கும் என்றால், அடிப்படையில் சமூக நீதியை மையமாக வைத்து இந்த படங்களை தயாரிங்கள் என்று தான் கேட்டிருந்தோம். ஒரு சமூக நீதியை அதனுடைய பிரச்சார நெடியே தெரியாமல் இத்தனை அழகாக அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். நடுவர்களாக இருந்த நண்பர்கள் பாலா, சொக்கலிங்கம், யுகா 3 பேருக்கும் எங்களின் அன்பான வாழ்த்துகள். இந்த 5 படங்களை தாண்டியும் நல்ல படங்கள் இருக்கின்றன. ஒன்றை நான் சொல்லணும். வியப்பாக இருந்தது, இறைன்னு ஒரு படம் பார்த்தேன். ஒரே ஒரு மனிதர் தான், படம் முழுவதும் ஒருத்தர் தான். அந்த படத்தை என்ன செஞ்சுருக்காருன்னா, ஒரு எங்கேயோ இருந்து இஸ்ரேலில் இருந்தா இல்லை பாலஸ்தீனத்தில் இருந்தா உக்ரைன்லேருந்தான்னு தெரியல, வீட்டுக்கு தொலைபேசுகிறார். தொலைபேசியில் அவர் பேசுகிற 7.5 நிமிடம் மட்டுமே நாடகம், வேறு எந்த நடிகரும் இல்லை, மற்றவர்கள் குரல் கூட இல்லை. அவர் என்ன சொல்கிறார், பேசிகிட்டு இருக்கும்போதே குண்டு விடுகிறது. நான் திரும்ப வந்து உங்களை எல்லாம் பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு மனுஷன் 7.5 நிமிஷமும் இடைவிடாமல் அவர்களின் மொழியில் சொல்லணும்னா சிங்கிள் ஷாட்டில் பேசியிருக்கிறார். வருவனா உங்களெல்லாம் பார்ப்பனான்னு தெரியல. அதில் ஒரு உரையாடல் வரும், எதுக்கு கொண்டு போடுறானுங்க, எதுக்கு சண்டை நடக்குதுன்னே தெரியல, நாட்டில் எதற்காகவெல்லாம் சண்டை நடக்குதுன்னே தெரியல, ஏன் குண்டு போடுறானுங்கன்னு தெரியல. அந்த படம் பார்க்கிற போது போரற்ற உலகமே நம் எல்லோருக்கும் லட்சியமாக இருக்க வேண்டும். போரற்ற உலகத்தை நோக்கி நம்ம நாடு வல்லரசாகும். ஒரு வெங்காயமும் வேண்டாம்,
உலகம் முழுவதும் நல்லரசுகள் வேண்டும், போரற்ற உலகமே வேண்டும் என்பதுதான் உங்கள் கலை படைப்பின் நோக்கமாக இருக்கணும். நிறைய மறுபடியும் படம் எடுங்கள், சமூகத்திற்காக எடுங்கள். நான் பேச்சு போட்டிக்காக பயிற்சி கொடுக்கிற போது 2 செய்திகளை தான் சொல்வேன். எப்படி பேச வேண்டும் என்பதற்கு 2 வரிகளை நான் சொல்லுவேன். உண்மையாக பேசுங்கள், இயல்பாக பேசுங்கள், அவ்வளவுதான். வேற எந்த அலங்காரமும் வேண்டாம். உண்மையாக பேசுங்கள், இயல்பாக பேசுங்கள். நல்ல படங்களை, சமூகத்திற்கு தேவையான படங்களை தொடர்ந்து எடுத்துக்கொடுங்கள். அனைவருக்கும் எங்கள் அன்பு வணக்கம். நன்றி.